என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. போது போதுட்டி வருது. 3 சுத்து சுத்தினா போது. எனக்கு 32 சுத்தி சுத்திட்டு கிடக்கவா? ஐயோ 3 சுத்து தான் அம்மாச்சி சுத்துனேன். சரி சரி சுத்துறது போதும். பொண்ணுக்கு மாப்பிளைக்கு பொட்டு வச்சு விடுட்டி. அத வச்சு விடுறேன் அம்மாச்சி. இவ்வளவு நாள் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை மனசுல தாங்கிக்கிட்டு இந்த அக்கா கிட்ட கூட சொல்லாம இருந்திருக்க. சரி போட்டும். இப்போ உனக்கு மனசுக்கு பிடிச்சவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இதுக்கப்புறமாவது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அடுத்து மாப்பிளைக்கு வச்சு விடுட்டி. எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஐயோ மாப்பிள்ளை இப்படி சொல்லக்கூடாது மாப்பிள்ளை. புதுசா கல்யாணம் முடிச்சு வந்திருக்கீங்க. ஊரு கண்ணு உறவு கண்டுட்டு எல்லா கண்ணும் உங்க மேலதான் இருக்கும். அதுலயும் எங்க ஊரு கிராமம். உங்களை மாதிரி பாரின் மாப்பிள்ளை எல்லாம் இந்த ஊர்ல உள்ளவங்க பாத்திருக்க கூட செய்ய மாட்டாவோ. அதுலயும் நீங்க வேற நல்ல செவச்செவன்னு எம்ஜிஆர் கணக்கா இருக்கீவோ. இந்த ஊர்ல இனி குமரிகள்ல இருந்து கிழவிக வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் கண்ணு உங்க மேலதான் இருக்கும் பாத்துக்கிடுங்க. அதுலயும் நான் அப்பவே இந்த வளர்க்கிட்டு சொன்னேன். மாப்பிள்ளைக்கு இந்த தம்மட்டோண்டு கற்பூரத்துல எல்லாம் ஆரத்தி சுத்தினா காணாதுட்டி. நல்ல பெரிய தீபந்தமா வாங்கி கொளுத்தி பாடணும்னு. சரி சரி ஒண்ணு கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை. இன்னும் கொஞ்ச நாள் தீபாவளி வந்துடும். அப்ப உங்களுக்கு தலை தீபாவளி ஆச்சு இல்லையா? அப்ப நல்ல பெருசா உங்களுக்கு நல்ல பெரிய வெடியா பார்த்து வெடிச்சு விடுவோம். என்னது இந்த ஊர்ல நான் இருக்கணுமா? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு நைட்டே நான் துபாய்க்கு கிளம்ப போறேன். என்னது துபாய்க்கு போறியா? உன்னை நாங்க விட்டாதானே? டேய் என்னடா நீ சொன்ன மாதிரி இவ கழுத்துல தாலி கட்டிட்டனா உடனே எல்லாமே நீ சொன்ன மாதிரி தான் கேட்பேன்னு நினைச்சிட்டியா? இங்க பாரு, நான் இவளை ஏமாத்தினதுக்கு நான் இவளை கல்யாணம் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். ஆனா அதுக்குன்னு உங்க கூட இந்த ஊர்ல இருப்பான்னு மட்டும் நினைக்காத. நான் இவளை கூட்டிட்டு துபாய்க்கு போறேன். அதான் உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துருச்சே. அந்த ஐசோ அந்த டாக்டரோட சேர்ந்துட்டா, அந்த சீதா அந்த ஏசியோட சேர்ந்துட்டா. இன்னும் என்னடா இவ ஏன் பொண்டாட்டி தானே? இவளை கூட்டிட்டு நான் துபாய் போறதுக்கு நான் யாருக்கிட்டடா கேட்கணும்? டேய் நீ யாரு எப்படிப்பட்ட கேடின்னு எல்லாமே எனக்கு தெரியும்டா. இவளை நீ கூட்டிட்டு போய் நல்லபடியா வச்சு வாழ போற. இதை நான் நம்பணுமா? உன்ன மாதிரி ஒரு கேடு கிட்டவனை நம்பி அந்த அப்பாவி பொண்ணை துபாய் வரைக்கும் அனுப்பி வைக்க சொல்றியா? அப்படியே ஒருவேளை நீ துபாய்க்கு அவளை கூட்டிட்டு போறதா இருந்தாலும் அதுக்கு நீ திருந்திட்டேன்னு எனக்கு முதல்ல உன் மேல நம்பிக்கை வரணும். அப்பதான் நான் உன்னை அனுப்புவேன். அது வரைக்கும் நீ இங்கதான் இருக்க. அத சொல்ல நீ யாருடா? என்ன என் போனை வாங்கி வச்சுட்டா என்னால எதுவும் பண்ண முடியாது, துபாய்க்கு போக முடியாதுன்னு நினைக்கிறியா? எப்படிரா போவ? போனும் இல்ல, கையில 5 பைசா பணமும் இல்ல. அதையும் தாண்டி நீ இந்த ஊரை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்கணும்னா அதுக்கு நான் மனசு வைக்கணும். என்ன மீறி இந்த ஊரை விட்டு நீ வெளியே போகணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கீங்க, இந்த ஊர்ல எல்லாமே எனக்கு தெரிஞ்சவன் அண்ணன் தம்பிங்க. ஒரு அடி நீ எடுத்து வச்சனா உன் காலையே வெட்டிடுவானுங்க. பாக்குறியா? முடிஞ்சா இந்த ஊரை விட்டு ஒரு அடி எடுத்து வைடா பாப்போம். டேய் நீயும் அந்த டாக்டரும் அந்த ஏசியும் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா. என் அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது, அவர் இங்க வந்தா நடக்கிறதே வேற. டேய் உன் அப்பா இல்ல, அவனுக்கும் அப்பா இருந்தாலும் வர சொல்லு, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பாத்துக்கிறோம். இது பலவி என்னட்டி பாத்துட்டு மச மச நிக்கிறவோ? அவர் பாரின் மாப்பிள்ளை. இந்த மாதிரி வெயில் எல்லாம் நின்னு அவருக்கு பழக்கம் கிடையாது. உள்ள கூட்டிட்டு போய் ஃபேனை போட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பாலம் எல்லாம் குடிட்டி. சரி அம்மாச்சி. என்ன பாக்குற? உள்ள போடா. இதுக்கப்புறம் தானே புது மாப்பிள்ளைக்கு கவனிப்பு இருக்கு. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம். வேலையும் இல்ல, வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. இனி ஏன் அம்மா அப்பா கிட்ட போனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. இவ்ளோ டென்ஷனுக்கு இடையிலையும் இவரால மட்டும் எப்படி இப்படி ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு வர முடியுது? ஏன்னா என் பக்கத்துல தான் நீ இருக்கியே. ஆமா, நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா வர? ஓ, உன் அம்மா அப்பாவை பார்க்க போறோம், அவங்க நம்ம 2 பேரும் பார்த்து என்ன சொல்லுவாங்களோன்ற டென்ஷனா? அவங்க என்ன சொல்ல போறாங்க? நிச்சயமா நம்மள ஏத்துக்க போறது இல்ல. நீ எங்க பொண்ணே கிடையாது, இதுக்கப்புறம் எங்க மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்ல போறாங்க. அதான் எனக்கே தெரியுமே, அதனால எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல. ஐஷோ, நீயா இப்படி எல்லாம் பேசுற? நான் கூட எங்க உன் அம்மா அப்பா நம்மள ஏத்துக்காம போயிட்டா நீ வருத்தப்படுவியோன்னு நினைச்சேன். நிச்சயமா அவங்க நம்மள ஏத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் வருத்தப்பட்டு என்னங்க ஆக போகுது? ஒன்னும் கவலைப்படாத ஐஷு. என் வீட்லயாவது எனக்கு பதிலா சாரா இருக்கா. ஆனா உன் வீட்டுல அவங்களுக்கு நீ மட்டும்தான். அவங்களால ரொம்ப நாளைக்கெல்லாம் உன்னை விட்டு இருக்க முடியாது. சீக்கிரமாவே அவங்க நம்மள புரிஞ்சுக்கிட்டு நம்மள ஏத்துக்குவாங்க. அத பத்தியெல்லாம் இப்ப எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க. ஆனா இப்ப நம்ம ஊருக்கு போறோம். அங்க போய் நம்ம எங்க தங்க போறோம், என்ன பண்ண போறோம்? ஏய், அங்கதான் கதிரனா இருக்காருல்ல, அப்படிதான் நம்மள விட்டுருவாரா? நம்ம தங்குறதுக்கு அவர் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. ஐயோ ஷமீர், கதிர் மாமா நம்மள அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாரு. ஆனா நான் அதை சொல்ல வரல. அது ஒரு கிராமங்க, அங்கெல்லாம் வந்து உங்களால இருக்க முடியாது.
ஏய், உனக்கு என்ன எல்லாம் முழுசா ஞாபகத்துக்கு வந்துருச்சா இல்ல இன்னும் ஏதாவது வர்றதுக்கு பாக்கி இருக்கா? ஏன் ஷமீர் அப்படி கேக்குறீங்க? பின்ன என்னடி, நான் என்னமோ புதுசா சிலுக்குவார்பட்டிக்கு வர்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னை ஓகே சொல்ல வைக்கிறதுக்காக சிலுக்குவார்பட்டிக்கு வந்து எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கேன். அதெல்லாம் மேடம் மறந்துட்டீங்களா? இப்போவாவது பரவாயில்ல, உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போறேன். அதனால கதிரனா நமக்கு ஏதாவது தங்குறதுக்கு வீடாவது பார்த்து கொடுப்பாரு. ஆனா முன்னாடி நான் உனக்காக சிலுக்குவார்பட்டிக்கு வந்தப்போ நான் எங்க தங்கியிருந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? உள்ளத்தில் காதலை சுமந்து கொண்டு ஊத்தட்டில் மறைச்சால் மறையாதே, உறவின் நிழலில் நின்று கொண்டு வெயிலில் காதலை வீசாதே. ஹோய், என்ன அதுக்குள்ள பிளாஷ்பேக் போயிட்டியா? இல்லங்க, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன்ல. சாச்சா, அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப 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 கஷ்டப்படுத்தியிருக்க. ஏங்க, ஒரு பேச்சுக்காகவாவது அப்படியெல்லாம் இல்ல, அதுலலாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொல்லலாம்ல. எதுக்கு சொல்லணும்? நீ என்ன கஷ்டப்படுத்தின அளவுக்கு இந்த உலகத்துல எவனையும் கஷ்டப்படுத்திருக்க மாட்டா. அது இந்த ஊருக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு நான் அப்படி சொல்லணும்? ஐயோ உங்களை. ஏய், இது பஸ்ஸுடி. நம்ம சண்டையெல்லாம் அங்க வீட்டுல போய் வச்சுக்கலாம். அப்புறம் ஐஷோ, நான் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த பஸ்ல எல்லாம் போனா ரொம்ப கூட்டமா இருக்கும்னு சொல்லுவாங்களே, ஆனா இந்த பஸ்ல யாருமே இல்ல, காலியா இருக்கு. ஏன்? நம்ம என்ன சிங்கப்பூருக்கா போறோம்? போறதே சிலுக்குவார்பட்டி, அதே ஒரு வரப்பட்டிக்காடு. அந்த ஊருக்கு யாருங்க போவா? அதனாலதான் பஸ் காலியா இருக்கு. ஓஹோ, நீங்க சிங்கப்பூருக்கெல்லாம் கூட பஸ்ல தான் போவீங்களோ? சொல்லவே இல்ல. சும்மா காமெடி. ஷமீர், கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம சிரிச்சுக்கிட்டு வரீங்க. ஆனா அங்க போய் நம்ம எப்படி இருக்க போறோம்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்காக நீங்க முன்னாடி வந்து அங்க இருந்து கஷ்டப்பட்டதுக்கும் இப்ப நம்ம அங்க போய் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஷமீர். அதை நம்ம அங்க போய் வாழ ஆரம்பிக்கும் போதுதான் உங்களுக்கு புரியும். நான் கஷ்டப்பட போறத பத்தி கூட எனக்கு கவலை இல்லை. ஆனா எந்த கஷ்டமும் தெரியாம வசதியா வாழ்ந்தவர் நீங்க. அங்க வந்து இனி கஷ்டப்பட போறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. ஐஷு, என்னங்க? இவ்வளவு நாள் கார்ல போறது பைக்ல போறது மட்டும்தான் ஜாலியா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பஸ்ல போறது கூட ஜாலியா தான் இருக்கு. சில்லுன்னு அடிக்கிற காத்துல இளையராஜா பாட்டை கேட்டுக்கிட்டே உன் பக்கத்துல இப்படி உட்கார்ந்துட்டு உன்னை பார்த்துட்டு வர்றதுக்கு வேற லெவல் ஃபீலிங்கா இருக்கு. அசைத்து இசைத்தது வலை கரம்தான், இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும் மனதை மயிலிடம் இழந்தேனே, உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் தானே. ஏன் ஷோ, இதுக்கப்புறம் நம்ம எங்க போறதா இருந்தாலும் பஸ்லயே போலாம். இல்லாட்டி மட்டும் போறதுக்கு சார் கிட்ட டொயோட்டோ காரா இருக்கு. டேய், கார் இல்லனா என்னடா, இது கூட நல்லா தான்டா இருக்கு. இருக்கும்டி, இருக்கும். அங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தானே தெரியும். தங்குறதுக்கு கதிரண்ணா ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாரு, இல்லன்னு நான் சொல்லல. ஆனா அது ஒரு பட்டிக்காடு. இனி உனக்கு குடிசை தராங்களோ இல்ல தார்பாயை கட்டி அதுல தூங்க சொல்றாங்களோ தெரியல. எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்க சொல்லிட்டேன். டேய், ஐஷு என் பக்கத்துல இருந்தா எனக்கு மண் தர கூட மாளிகைடா. திருந்த மாட்ட. சான்ஸே இல்ல. டேய் சிரிடா, நல்லா சிரி. முன்னாடி ஐசோ பார்க்க வந்தப்போ அங்க டென்ட் கட்டி படுத்து கிடந்தியே, அந்த மாதிரி கிடையாது. இப்ப கையில 5 பைசா கிடையாது. அதுவும் இல்லாம அது ஒரு பட்டிக்காடு. அங்க ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது. அங்க போய் என்ன பண்ணுவ, என்ன வேலை செய்வ, அதை பத்தி ஏதாவது யோசிச்சியா? டே, நான் ஒரு டாக்டர்டா. ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் தான் வேணும்னு இல்ல, ஒரு மரத்தடியில உட்காந்து கூட நான் வைத்தியம் பார்ப்பேன். டேய் லூஸ் மாதிரி பேசாதடா. நீ சொல்றதெல்லாம் கதைக்கு வேணா செட் ஆகும், ஆனா ரியலா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. டேய், நீ வசதியா வாழ்ந்தவன்டா. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் வாழ்க்கை கூட நீ வாழ்ந்தது இல்ல. ஆனா இப்ப நீ வாழ போற வாழ்க்கை தர லோ கிளாஸ். அதை தானே சொல்ல வர? டேய், நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன். எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இதுக்கப்புறம் நான் வாழ போறது என் ஐஷுவோட. அந்த சந்தோஷம் எனக்கு போதும். எல்லாத்துக்கும் மேல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என் நண்பன் நீ என் கூட இருக்கலடா. இதுக்கு மேல எனக்கு வேற என்னடா வேணும்? டேய், எப்பவும் நான் உன் கூட தான்டா இருப்பேன். நான் அதுக்கு சொல்லல. நீ எதுக்கும் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் பேசாம இரு. இதுக்கப்புறம் நம்ம சிலுக்குவார்பட்டியில தான் இருக்க போறோம்.
அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். இப்ப என்ன இளையராஜா பாட்டை கேட்டு கொஞ்சம் லவ் பண்ண விட்டுடா. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. சீதா, நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீ என்ன புரிஞ்சுக்கலன்னா நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல சீதா. இதுக்கப்புறம் உனக்கு என் கூட வாழ பிடிக்கலன்னா நிச்சயமா நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். நீ என்னை ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா என்னால உன்னையும் தீரனையும் பார்க்காம இருக்க முடியாது. தீரன் ஏன் பையன், அவன் இந்த வீட்டு வாரிசு. நீயும் தீரனும் இந்த வீட்டுல தான் இருக்கணும். ஆனா உனக்கு என் கூட இருக்க விருப்பம் இல்லைன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். எனக்கு தெரியும் சீதா, நான் ஆசைப்படுற எதுவுமே எனக்கு கிடைக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என்னைக்குமே என் கூட இருக்க மாட்டாங்க. எனக்கு என் அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு போலீஸ் ஆபீசர். அவர் தான் என்னோட ரோல் மாடல். சின்ன வயசுலயே அவரை பார்த்து தான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். போலீஸ் ஆகி அவர் முன்னாடி போய் நின்று உங்க பையனா உங்களை மாதிரியே போலீஸ் ஆயிட்டேன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் சின்ன பையனா இருக்கும்போதே எங்க அப்பா இறந்துட்டாரு. அவர் கூட இருக்கிறதுக்கான பாக்கியமே எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நான் ரொம்ப ஆசை வச்சது உன் மேலதான் சீதா. உன் கூட வாழணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எல்லா பிரச்சனையும் சரியாகி நீ என் கூட வாழ ஆரம்பிச்சிட்டேன்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்போ நீயும் என்ன பரவாயில்ல சீதா, எனக்கு நீயும் தீரனும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். நீ ஒன்றும் கவலைப்படாத சீதா. உனக்கு என்ன பார்க்கவே பிடிக்கலன்னு எனக்கு தெரியுது. இதுக்கப்புறம் நான் முன்னாடி வரமாட்டேன். அம்மா கேட்டா ஏதாவது கேம்ப் அதுன்னு நான் ஏதாவது காரணம் சொல்லிக்கிறேன். அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு நாளாவது உன்னையும் தீரனையும் வந்து பார்க்கறதுக்காவது அலோ பண்ணுவியா சீதா? ஏன்னா என்னால உங்களை பார்க்காம எல்லாம் இருக்க முடியாது சீதா. அப்புறம் தீரன், அவன் எப்பவுமே அரவிந்தப்பான்னு என் கூடவே தான் இருப்பான். அவன் நான் எங்கன்னு கேட்டா நான் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கேன்னு சொல்லு. ரொம்ப அடம் பிடிச்சான்னா ஒரு போனாவது பண்ணி கொடு, அவன்கிட்ட நான் பேசுறேன். தீரனை நல்லா பாத்துக்க சீதா. நான் வரேன். இல்லைங்க அரவிந்த், சீதா, போகாதீங்க அரவிந்த். என்ன மன்னிச்சிருங்க அரவிந்த். அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல நடந்த சம்பவம் என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. ஒருத்தன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான்னு தெரிஞ்சதுமே நான் சாகணும்னு முடிவு பண்ணேன். ஆனா அப்புறம் நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சதும் அந்த குழந்தைக்காக தான் நான் வாழணும்னு முடிவு பண்ணேன். அது எதனாலன்னு எனக்கு அப்போ புரியல. ஒரு தப்பானவனுக்கு உண்டான குழந்தை தானே. இந்த குழந்தைய நான் ஏன் சுமக்கணும், ஏன் பெத்தெடுக்கணும், எதுக்காக அந்த குழந்தைக்காக நான் வாழணும்னு எனக்கு அப்ப புரியல அரவிந்த். ஆனா இப்ப புரியுது. என் பையன் ஒரு தப்பானவனுக்கு பிறக்கல, என் பையன் ஒரு நல்லவருக்கு தான் பிறந்திருக்கான். என்னை ஏமாத்திட்டு போனவன் மேல நான் ரொம்ப கோவமா இருந்தேன். அது நீங்க தானே தெரிஞ்சதும் ஒரு நிமிஷம் எதை பத்தியும் யோசிக்காம அந்த கோவத்தை உங்க மேல காமிச்சிட்டேன். ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்ட அரவிந்த், அன்னைக்கு நீங்க என் வாழ்க்கையை கெடுக்கல, என் வாழ்க்கையை காப்பாத்திருக்கீங்க. இவ்வளவு நாள் என் மனசுல வேற ஒருத்தங்கிட்ட என் வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு உங்க மனைவியா உங்க கூட நான் எப்படி சகஜமா வாழ முடியுங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. ஆனா இப்போ அன்னைக்கு நான் இருந்தது உங்க கூட தானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குற்ற உணர்ச்சி என் மனசை விட்டு போயிடுச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அரவிந்த். இப்ப நான் உடம்பளவிலையும் மனசளவிலையும் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமானவ. எனக்கு இது போதும் அரவிந்த். என்னை விட்டு போயிடாதீங்க அரவிந்த். எனக்கு நீங்க வேணும். சீதா, என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல அரவிந்த்? எப்படி சீதா போவேன்? நீ என்னை ஏத்துக்க மாட்டியான்னு தான் காத்துட்டு இருந்த. நீயே என்னை ஏத்துக்கிட்ட அப்புறம் நான் எப்படி உன்னை விட்டு போவேன்? அழாத சீதா, நீ 5 வருஷம் அழுததெல்லாம் போதும். இதுக்கப்புறம் நீ நான் தீரன் 3 பேரும் சந்தோஷமா இருக்க போறோம். சீதா, அழாதன்னு சொல்றேன்ல. இல்ல அரவிந்த், இது சோகத்துல வர்ற கண்ணீர் இல்ல, சந்தோஷத்துல வர்ற கண்ணீர். எனக்கு இப்படியே உங்க நெஞ்சில சாஞ்சு கொஞ்ச நேரம் அழணும் போல இருக்கு. அழு சீதா. இன்னையோட உன் மனசுல இருக்கிற எல்லா பாரத்தையும் அழுது தீத்துரு. இதுக்கப்புறம் உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. நீ கஷ்டப்பட்ட எல்லாத்துக்கும் சேர்த்து உன்னையும் தீரனையும் நான் சந்தோஷமா பாத்துக்குவேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தரமாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும்
உன்னை விட்டு நான் போமாட்டேன் சத்தியமா சொல்லுறண்டி உன்னை யாருக்கும் தரமாட்டேன் கசுனா சிங்கம் இருக்கணும் சபைனா எங்க சங்கம் இருக்கணும் கண்ட இடத்துல பந்தல போடுவான் காசு பணத்துக்கு சண்டைய போடுவான் சண்டை நடக்கையில் கட்டைய போடுவான் சந்தடி சாக்குல ஆட்டைய போடுவான் நாங்க அடுக்கு மொழியில் வசனம் பேசுவான் அழகு பொண்ணு நான் கவிதை சொல்லுவான் இணைஞ்ச காதல பிரிக்க என்னமோ எங்களை நாங்களே புகழ்ந்து தள்ளுவோம் நாங்க செமவாளு செய்யும் சேட்டைக்கு கிடையாது ரூலு சொந்த வீட்டுக்கு அடங்காத ஆளு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். நம்ம எண்ணுயிரே ஸ்டோரி 100 எபிசோட வெற்றிகரமா முடிச்சிட்டோம். 1வது எபிசோட்ல இருந்து 100வது எபிசோட் வரைக்கும் நீங்க எல்லாரும் கொடுத்துட்டு வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறமும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அப்புறம் ஷமீரையும் ஐஷுவையும் சேர்த்து வைங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நீங்க கேட்டுக்கிட்டபடி நாங்க நினைச்சபடி 100வது எபிசோட்ல கரெக்டா கொண்டு வந்து அவங்கள சேர்த்து வச்சிட்டோம். அப்புறம் இதுக்கப்புறம் கதை எப்படி போகுதுங்கிறத ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டியது எங்க கடமை. இதுக்கப்புறம் கதையில 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, இனி என்ன 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ போறாங்கன்னு அப்படியே நார்மலா காமிச்சா கொஞ்சம் போரிங்கா இருக்கும்ன்றதுனாலதான் எல்லாருமா சேர்ந்து சிலுக்குவார்பட்டிக்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் இந்த ஊர்ல என்னெல்லாம் நடக்குது, ஷமீரும் ஐஷுவும் 2 பேர் வீட்டோட சப்போர்ட்டுமே இல்லாம எப்படி வாழ போறாங்க அப்படிங்கறத தான் காமிக்க போறோம். ஆமா, இவன் நம்மளை கஷ்டப்படுத்தினதுக்கு பதிலுக்கு இவனை கொஞ்சம் கஷ்டப்படுத்தணும்ல, அதுக்காக தான் இந்த கான்செப்ட். ஆமா, கஷ்டப்பட்டாலும் எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கிறோங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. அதெல்லாம் ஜெயிச்சிருவான் என் மச்சானாச்சே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாள் சிட்டி லைஃப் ஸ்டைல்ல இருந்து இப்போ சிலுக்குவார்பட்டிக்கு வந்து கிராமத்து வாழ்க்கை கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் சிலுக்குவார்பட்டிக்கு வந்த விஷயத்த நம்ம சங்கத்து உறுப்பினர்களுக்கு சொல்லலைன்னு யாரும் கோச்சுக்க கூடாது. அதுக்கு தான் இப்ப சொல்லியிருக்கோம். எல்லாரும் மறக்காம சிலுக்குவார்பட்டிக்கு வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சங்கத்துல உறுப்பினரா சேரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.